இன்றைக்கு நமக்கு அநேக அனுகூலங்கள் தேவையா இருக்கிறது. வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் வளர்ந்து விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. அப்ப இந்த பூமியிலே வாழுவதற்கு நமக்கு என்ன வேணுங்க? தேவ கிருபை வேணும், மனுஷர் கண்கள்ல தயவு வேணும். அல்லேலூயா, ஆமென். அது தயவுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? அனுகூலம். ஆமென். நமக்கு ஒரு அனுகூலம், ஒரு சகாயம், ஒரு இரக்கம், ஆமென், ஒரு சாதகமான ஆசீர்வாதம், இதெல்லாம் தான் அனுகூலம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமாய் காணப்படுகிறது. ஆக இந்த வசனத்துல நாம் வாசித்தது போல என்ன உண்டாயிட்ட? ஆச்சரியமான அனுகூலம். அல்லேலூயா. எதிர்பார்க்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்ற வகையில ஆச்சரியமான அனுகூலத்தை ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களிலே, இனி வரக்கூடிய நாட்களிலே நமக்கு கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, ஆமென்.